stack that suppose push, pop, top and retrieving the minimum element in constant time. That is what is important. அதாவது ஒரு ஸ்டாக் நம்ம டிசைன் பண்ணணும். ஸ்டாக் என்ன? ஸ்டாக்ல வந்து stack is a data structure where if you keep on pushing the element, suppose I push 5, 2, 3, 7, இந்த மாதிரி ஸ்டாக்ல நம்ம புஷ் பண்ண போனால் டேட்டா புஷ் பண்ணிட்டே போகலாம். பாப் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற எலமெண்ட் போயிடணும். ஓகே, புஷ்னா டேட்டாவை புஷ் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தா அந்த டேட்டா புஷ் ஆகணும். பாப்னா டாப் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடணும், இருக்கக்கூடாது. அப்புறம் டாப்னு போட்டிங்கன்னா டாப் ஆஃப் த எலமெண்ட் கிடைக்கணும். இப்போ மேலே 7 இருக்கா, டாப்னு கூப்பிட்டோன்னா இந்த 7 ரிட்டர்ன் ஆகணும். பாப் பண்ணதுக்கு அப்புறம் டாப் கூப்பிட்டோன்னா 3 ரிட்டர்ன் ஆகணும். கெட் மினிமம் கூட்டனா இதில் இருக்கிற மினிமம் வேல்யூ ரிட்டர்ன் ஆகணும். இதில் இருக்கிற மினிமம் வேல்யூ என்ன? 2 ரிட்டர்ன் ஆகணும். ரைட், திஸ் இஸ் த கொஸ்டின். ரைட், ஸோ இதை எப்படி நம்ம பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் திங் இஸ், த மெயின் திங் இஸ் கெட் மினிமம் வந்து நம்ம பண்ணணும்னாலே நம்ம லூப் அடித்து இருக்கிற மினிமம் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஸோ லூப் அடித்து மினிமம் வேல்யூ என்னன்னு பார்க்கணும் அப்படின்னாலே தட் இஸ் ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை புஷ் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம இன்னொரு ஸ்டாக் வச்சுக்கலாம். அந்த ஸ்டாக்கில் அது வரைக்கும் என்ன மினிமம் வேல்யூ அதை நம்ம ட்ராக் அதை பார்த்துட்டே வரலாம். சப்போஸ் 5 வருதா, 5 புஷ் பண்ணிக்கங்க. 2 வருதா, 2 வந்து 5 விட கம்மி, அதனால் 2 புஷ் பண்ணிக்கலாம். 3 வருதா, 3 வந்துச்சுன்னா 3 வந்து 2 விட அதிகம், அதனால திருப்பி நம்ம 2 புஷ் பண்ணலாம். 7 வருதா, 7 இதையும் கம்பேர் பண்ணுங்க. இதில் இருக்கிற டாப்பு இங்கே இதுதான் கம்மி, இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ தான் நீ புஷ் பண்ணிட்டே வரணும். ஸோ தட் எனக்கு இதில் டாப்பில் வந்து மினிமம் வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ தட் நான் கெட் மினிமம் இருக்கிற நம்பர்லேயே மினிமம் வேணும் அப்படின்னா இந்த டாப் எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ரைட், ஸோ ஹவு டு கோட் திஸ்? ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு டிக்ளேர் a stack. I have to declare a stack. Okay, and then I have to declare a min stack. Right, now I have to push. What I have to do when I have to push? Simple thing is straight away self dot stack, whatever value comes, that value I will push it to this stack, first stack. Okay, then what value I have to push here? Okay, I have to push, let's first take the val v is equal to minimum of the current value comma, okay, I have to have my min stack, right? The top of min stack. If self dot min stack, if the min stack is present, if some data is present in the min stack, அப்படின்னா I have to take the top of min stack. அந்த வேல்யூவும் இப்போ நான் பாஸ் பண்ணுற வேல்யூ ரெண்டுத்தில் எது மினிமமோ அதை தான் நான் இங்கே புஷ் பண்ணணும். எல்ஸ் ஐ வில் யூஸ் வேல் இட் செல்ஃப். இது எம்டியாக இருக்குது அப்படின்னா என் வேல்யூயை யூஸ் பண்ணிப்பேன். இந்த ஸ்டாக்கில் வேல்யூவே இல்லை அப்படின்னா, மின் ஸ்டாக் இல்லைன்னா அந்த வேல்யூ யூஸ் பண்ணிப்பேன். அப்படி என் ஸ்டாக்கில் வேல்யூ இருக்குது அப்படின்னா என் டாப் ஆஃப் த ஸ்டாக்கை யூஸ் பண்ணிப்பேன். அந்த டாப் ஆஃப் த ஸ்டாக் வேல்யூக்கும் இப்போ புதுசாக வரல வேல்யூ, இது ரெண்டுத்தில் எது மினிமமோ அதை தான் நான் புஷ் பண்ணுவேன். This value is what I am going to push to min stack. Correct? This is what is push. Okay. When I want to pop, if I want to pop any value, I will just pop from both the stacks. Take the value from both min stack. ரெண்டு இதுலேயும் ஸ்டாப் பாப் பண்ணிட்டு போய்டும், அவ்வளோதான். ரெண்டு வேலையும் பாப் ஆகிடும், ஒரு பிரச்சனையே கிடையாது.
ஓகே, ஓகே. இப்போ எனக்கு டாப் ஆஃப் த ஸ்டாக் வேணும் அப்படின்னா what I have to do? Top of the stack should return an integer, right? Okay. I just need to, this doesn't pop only எடுக்கும்ல, top of the stack na I just need to return self dot stack of -1. இந்த ஸ்டாக்ல இருக்க டாப் -1 தானே, டாப்ல இருக்கிறது -1 போட்டா டாப் ஆஃப் த ஸ்டாக் வந்துரும்ல, அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம்ல. கெட் மின் என்ன, என் மின் ஸ்டாக்ல இருக்கிற டாப் தான் அது வரைக்கும் இருக்கிற மினிமம். ரிட்டர்ன் செல்ஃப் டாட் மின் ஸ்டாக், அதோடைய டாப், அதுதான் இருக்கிறது மினிமம். Right, so let's try to run this and see what is the issue we have. Okay, இந்த சொல்யூஷன்ல பெரிய என்னன்னா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டாக் யூஸ் பண்றோம், ரைட்? ஆர்டர் ஆஃப் n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இது எனக்கு தேவையில்லை. வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ், நான் வந்து மினிமம் வேல்யூவை ட்ராக் பண்ண போறேன். என்னுடைய கோல் என்ன, மினிமம் வேல்யூ வந்து ஆர்டர் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுக்கணும். நான் ஒரு வாட்டி ஸ்டாக்கில் போடும்போது இந்த மினிமம் வேல்யூவை ட்ராக் பண்ணிட்டேன்னா ஆர்டர் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்ஸில் எடுத்துடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லெட்ஸ் டேக் திஸ் கோர். புஷ் பண்ணும்போது நான் அந்த வேல்யூ வந்து இஃப் த வேல்யூ இஸ் லெஸ் தென் த கரண்ட் மின் அப்படின்னா என் செல்ஃப் டாட் மின்னை அந்த வேல்யூக்கு அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எஸ் செல்ஃப் டாட் மின் வந்து நான் புஷ் பண்ண இட் வில் ட்ராக் த மினிமம் வேல்யூ. ஓகே, பட் மினிமம் வேல்யூ ட்ராக் பண்ணுறது ஓகே, பட் ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஸ்டாக்கில் வந்து நான் 5 3 2 7 இப்படி புஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் மினிமம் வேல்யூ என்ன 2ன்னு ட்ராக் ஆகும். பட் நான் திருப்பி பாப் பண்ணும்போது இதை 7 பாப் பண்ணிட்டேன், அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, மினிமம் வேல்யூ 2 தான். இப்போ நான் 2வையும் பாப் பண்ணிட்டேன் அப்படின்னா மினிமம் வேல்யூ என்ன இருக்கும் மீதி இருக்கிறதுல 3. அதை போய் நான் அப்டேட் பண்ணணும்ல. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என் ஆக்சுவல் வேல்யூயை புஷ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இந்த மினிமம் வேல்யூ அப்டேட் பண்ணணும். கரெக்டாக நான் பண்ண போகிறது நான் என்ன வேல்யூ புஷ் பண்ணுறனோ மைனஸ் இந்த மின் வேல்யூ, அதை தான் இதில் புஷ் பண்ண போகிறேன். ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ், இஃப் என்னுடைய ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்கு அப்படின்னா, இஃப் மை ஸ்டாக் இஸ் எம்டி, ஐ எம் கோயிங் டு என்னுடைய மின் வேல்யூ வந்து my minimum value will be whatever value I am pushing, and then if my stack is empty that will be my 5 தான் ஃபர்ஸ்ட் வருது. கரெக்டா, அதுதான் மினிமம் வேல்யூவா இருக்கும். அப்புறம் என்ன வேல்யூ நான் புஷ் பண்ண அப்பெண்ட் பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து I will append 0. ஓகே, else சப்போஸ் என் ஸ்டாக் எம்டியா இல்லை அப்படின்னா நான் என்ன வேல்யூ புஷ் பண்ணுவேன்னா, என்ன வேல்யூ புஷ் பண்ண போறனோ மைனஸ் மின் வேல்யூ. ஓகே, ஸோ ஆக்சுவலாக நான் இந்த வேல்யூக்கு வந்து என்னென்னலாம் புஷ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, and I also have to update the min value, correct? This is the min value. I think this can be here also. Okay, so I'll also update the min value. So what I will be pushing is, first வாட்டி வரும்போது எம்டிஆர் இருக்கும். கரெக்டா, எம்டிஆர் இருந்தால் மின் வேல்யூ வந்து அதான் வேல்யூ. ஸோ 5 தான் மின் வேல்யூ.
அப்புறம் வாட் ஐம் புஷிங் 0. ஃபஸ்ட்டு 0 புஷ் ஆகிடும். அடுத்த வாட்டி 3 வருதா, 3 வரும்போது என்னதை புஷ் பண்ணுறேன், 3 மைனஸ் மின், 3 மைனஸ் 5 மைனஸ் 2. அப்புறம் என் மின் வேல்யூ அப்டேட் பண்ணிக்கிறேன். கரண்ட் வேல்யூ வந்து மின்னை விட கம்மியாக இருக்கா, மின்னை அப்டேட் பண்ணிக்கிறேன். அடுத்த வாட்டி 2 வருதா, 2 மைனஸ் மின் மைனஸ் 1 புஷ் பண்ணுவேன். அப்புறம் மின் வேல்யூ அப்டேட் பண்ணிப்பேன். அடுத்து 7 வருதா, 7 மைனஸ் மின் 5 அப்டேட் புஷ் பண்ணிப்பேன். This is how stack is getting pushed. Okay, I think this is what I did. You'll get the logic. Now இப்போ பாப் பண்ணணும். இப்போ பாப் பண்ணும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, when I'm popping a value, right? ஸோ கண்டிப்பாக இது மேலே இருந்து நான் எடுக்கணும். ஓகே, ஸோ மேலே இருந்து நான் எடுக்கும்போது தட் இஸ் ஸ்ட்ரெயிட் அவே சிம்பிள், ரைட்? என்னுடைய ஸ்டாக்ல நான் என்ன போட்டனோ அதை நான் வந்து ஐ நீட் டு பாப். ஓகே, இப்போ பாப் பண்ணதுக்கப்புறம் அதாவது இப்போ நான் பாப் பண்ணுற வேல்யூ நெகட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோ. நான் பாப் பண்ணுற வேல்யூ நெகட்டிவாக இருக்கு அப்படின்னா என் மின்னை நான் மாற்றணும்னு அர்த்தம். ஏன்னா நான் என்ன வேல்யூ புஷ் பண்ணுறேன், என் வேல்யூ மைனஸ் மின்னை தான் புஷ் பண்ணுறேன். அது எப்போ நெகட்டிவாக இருக்கும், என் கரண்ட் வேல்யூ ப்ரீவியஸ் மின்னை விட கம்மியாக இருக்கும்போது தான் நெகட்டிவாக இருக்கும். ஓகே, அப்போ நான் பாப் பண்ணுற வேல்யூ நெகட்டிவாக இருக்குன்னா என் மினிமம் வேல்யூவை பாப் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ மினிமம் வேல்யூ பாப் பண்ணுறதுனா என் மினிமம் அப்டேட் பண்ணணும். ஓகே, ஸோ வாட் ஐ ஹேவ் டு டூ இஸ் இஃப் செல்ஃப் டாட் ஸ்டாக், இதில் டாப்பில் இருக்கிற வேல்யூ, கரெக்ட், அந்த டாப்பில் இருக்கிற வேல்யூ நீ பாப் பண்ணுற வேல்யூ, கரெக்டாக பாப் பண்ணுற வேல்யூ இட் இஸ் லெஸ் தென் 0. If it is less than 0, we have to update the min value, correct? With what you have to update? Min will be equal to your self dot stack. Self dot stack illa. It will be min self dot min minus the self dot stack of -1. ஸோ இதை நம்ம பாப் பண்ணும்போது இப்போ இதை பாப் பண்ணிட்டேன், கரெக்டா? இதை பாப் பண்ணும்போது மீதி என்ன, மின் 3. அது எப்படி போட்டோம் நம்ம? ஓகே, how did we arrive this value? When you are putting this value, right, val மைனஸ் மின்னு தான் நம்ம போட்டிருக்கோம், கரெக்டா? இதுக்கு முன்னாடி என்ன மின் வந்திருக்குதோ அந்த வேல் மைனஸ் மின் தான் போட்டிருக்கோம், ரைட்? ஸோ இந்த வேலையை நம்ம பாப் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற மின்னு தான் நம்ம எடுக்கணும், ரைட்? லெட்ஸ் டேக் திஸ் நியூ வேல்யூ, ரைட்? தட் இஸ் A, திஸ் இஸ் B, கரெக்ட்? ரைட், லெட்ஸ் அஸ்யூம் திஸ் இஸ் C, ரைட்? ஸோ என்ன வேல்யூ நீ புஷ் பண்ணியிருக்க? C is equal to the current value A. This is what you are going to push, right? A minus B in the minimum value. This is what you have pushed. இப்போ நமக்கு என்ன தேவை? B தேவை. இதை இந்த பாப் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற மின் என்ன, அதுதான் தேவை, அதுதான் நம்ம அப்டேட் பண்ணணும். B is equal to A minus C. A minus C. What is C? இங்க பாப் பண்ண வேல்யூ. A என்ன? இந்த வேல்யூ, கரெக்டா? இந்த வேல்யூ எங்க இருக்கும்? உன்னுடைய மின்ல இருக்கும். ஸோ மின் மைனஸ் அந்த வேல்யூ போட்டினா இதை பாப் பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற மின் என்னது கிடைச்சிடும், ரைட்? ஸோ இஃப் இட் இஸ் லெஸ் தென் 0 யூ ஆர் அப்டேட் பண்ணிட்டு அதை பாப் பண்ணிடுறேன், இதை பாப் பண்ணிட்டேன். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் டாப். டாப் பண்ணும்போது you have to get the top item, correct? Okay, let's put T is equal to self dot stack of -1. இந்த வேல்யூ வந்துருச்சு,
கரெக்டா? இப்போ if t is greater than 0, இது t greater than 0 வந்தா இதையும் மின்னையும் ஆட் பண்ணாலே you will get the actual value. Return t plus self dot min, else தேவையில்லை, இப்படியே ஒரு ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். இல்லைன்னா ரிட்டர்ன் சப்போஸ் நெகட்டிவ் நம்பராக இருக்குன்னா அப்போ மின்ல இருக்கிறது தான் இந்த வேல்யூன்னு அர்த்தம். You just need to return self dot min. This is what is your top. Here ஒரே ஒரு வேரியபிள் தான் வச்சிருக்கோம், return self dot min. That's it. Okay, let's see if you are able to succeed. This is accepted. Awesome, fast. ஸோ இந்த இதில் என்னன்னா நம்ம ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறோம். நம்ம மினிமம் வந்து ஆர்டர் ஆஃப் 1 ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம புஷ் பண்ண நம்ம மின் வேல்யூவை ட்ராக் பண்ணுறோம். வென் யூ ஆர் புஷிங், நம்ம புஷ் பண்ணுற வேல்யூ மின்னை விட கம்மியாக இருக்குன்னா மின்னை அப்டேட் பண்ணிக்கிறோம். ரைட். இன்னொன்று என்னன்னா நம்ம புஷ் பண்ணும்போது நம்ம என்ன ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா we are not storing the actual value, we are storing the value minus min. அதை தான் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதை வேல்யூ மைனஸ் மின்னை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால நம்ம வேல்யூ எடுக்கும்போது ஆக்சுவல் வேல்யூ என்ன இருக்குதோ அதை மின் கூட ஆட் பண்ணி அனுப்பணும். ஏன்னா ஸ்டோர் பண்ணும்போது மைனஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம், ரிட்டர்ன் பண்ணும்போது ஆட் பண்ணி அனுப்பணும். ப்ளஸ் பண்ண தானே ஆக்சுவல் வேல்யூ வரும், ஆட் பண்ணி அனுப்பணும், அவ்வளோதான். ரைட். மற்றபடி பாப் பண்ணும்போது when you are popping, நம்ம பாப் பண்ணுற வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம மின்னை அப்டேட் பண்ணணும். ஏன்னா அதுதான் மின்னா இருக்குது. நெகட்டிவ் வந்து என்ன அர்த்தம்? அந்த வேல்யூ மின்னா இருக்கிற வேல்யூ, அந்த மின்னு போயிடுச்சுன்னா புது மின்னு வரணும். ஸோ புது மின்னை அப்டேட் பண்ணணும். If you do this, it works.